இந்தா எடுத்துக்க. தீர்க்க சுமங்கலியா இருங்க. நான் அந்நியாரே பயங்கர சாக்கா இருந்துச்சா? இப்படியா இல்ல இப்படியா? பாவம். பொழிச்சு போங்க. ஒரே குழப்பமா இருக்குதா அந்நியாரே? கடவுள் மேலேயே நம்பி இல்லைன்னு சொன்னவ எப்படா 108 போற்றி சொன்னான்னு கன்ஃபியூஷனா இருக்குதா? அது ஒண்ணும் இல்ல அந்நியாரே. வரலட்சுமி பூஜைன்னு அத்தை ஒரு வாரமா சொல்லினே இருந்தாங்களா? அப்படின்னா இன்னான்னு அவங்களாண்ட கேட்டேன். அது புருஷனுக்காகன்னு சொன்னாங்க. இது போதாதான் நமக்கு தான் ஹஸ்பண்ட் சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சே. இதுக்குதான் அந்த குளு இருக்குதே. என்ன குளுவா? பேசும்போது இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. நான் குளுன்னு சொன்னா அமுல் பேபி மாதிரி கூகுள்னு கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதான் கூகுள்னு கரெக்டா உன் வாயில வருதேம்மா. அப்புறம் ஏமா தப்பா சொல்ற? எனக்கு அப்படி சொல்றதா புரியுது. இப்ப அதான் முக்கியம். விஷயத்துக்கு வருவோம். வரலட்சுமி விரதத்தை பத்தி குலுல தேடி பார்த்ததுல இந்த 108 போற்றியும் இருந்துச்சு. நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கணவனுக்காக படிச்சுச்சுன்னா அது இன்னைக்கு இந்த சப்ப மூக்க உடைக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. பலமா அடிபட்டுருச்சோ? அண்ணா அந்நியாரு கோவத்துல இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்களே சொல்லுங்கண்ணா. என்னம்மா சொல்லணும்? அண்ணியார இப்படி கை வைக்க சொல்லுங்களா? ஐயோ வேணாம். அப்படி கை வச்சா நீ பல்பு கொடுப்ப. வெக்காட்டாலும் கொடுப்ப. என்ன சிரிப்பு? அம்மா இந்த 2 பல்பும் எரியுதுமா. கொஞ்சம் குனி. இப்போ உனக்கு எரியுதா? ரொம்ப எரியுதுமா. எரியறது சரியா போச்சு. மூடிட்டு. பேபி அப்படி பாக்குறா? உண்மையிலே நீங்க கிரேட்டுங்க. அக்கா பிளான் பண்ணி எல்லாரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா, ஆனா நீங்க அசத்திட்டீங்க. ஆமா, உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கையே இல்லையே. அப்புறம் எப்படிங்க 108 போற்றி ஒண்ணு விடாம மனப்பாடம் பண்ணி அப்படியே சொன்னீங்க? நான் அப்படியே அசத்துட்டேங்க. எதுக்காக இந்த பூஜைன்னு கேட்டேன். புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்தை சொன்னாங்க. உன் நல்லதுக்காகன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற எதை பத்தியும் யோசிக்கலாம் பேபி. அதனால்தான் பூஜையில என்னால எந்த குறையும் இருந்துடக்கூடாதுன்னு 108 போற்றியும் படிச்சு மனப்பாடம் பண்ணேன்.
ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நின்னு பாத்துனே இருக்கிறா? ஏங்க, நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு நியாயமான ஒரு நல்ல புருஷனும் நான் இல்லைங்க. நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு உனக்கு புரியுதுல்ல, அதுவே எனக்கு போதும் அவள் பேபி. ஏங்க, உங்க மனசுல உள்ள கஷ்டத்தை மறைச்சு இப்படி சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இதுதாங்க எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. எதுக்கு குற்ற உணர்ச்சி? நான் எப்பவுமே சங்கடப்பட்டோ வருத்தப்பட்டோ இருக்கக்கூடாது, சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அவள் பேபி. எனக்கு அது போதும் அவள் பேபி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு புருஷன் இதை விட ஒரு பொண்டாட்டிய எப்படி பாத்துக்க முடியும்? இப்ப கூட நீங்க என்ன சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்றீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? கிளம்பு கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல. வா வா அதில் கிளம்பு. ஓ ஏங்க, ஓ உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம். சொல்றல, உள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அது மட்டும் பாய். என்ன பண்ற? என்னாச்சு? உங்களை பார்க்க கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்பெல்லாம் நீயோ கதிரோ என்னண்ட ஹெல்ப்னு கேட்டாலே ரொம்ப பயமா இருக்குது. ஏதாவது என்ன மாட்டி விடுறதுக்காகவே ஹெல்ப் கேக்குறீங்க. சரி சரி, உடனே மூஞ்சி எப்படி பாவமா வச்சுக்காத. என்ன பண்ணும் சொல்லு. இல்ல, நீங்கெல்லாம் புது தாலி கட்டி அதுக்கு குங்குமம் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கல்ல, அத பார்த்ததும் எனக்கு கதிர் ஞாபகம் வந்துருச்சு. நானும் இல்ல உனக்கே ஓரா தெரியல. நானே உன் கழுத்துல இருக்கிற தாலியை யாரும் பாத்திர கூடாதுன்னு பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இதுல வேற உனக்கு புது தாலி கேக்குதோ? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. இங்க பாரு சௌமியா, நீ இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போக முடியாது, அவனாலையும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. என்ன பாக்குறதுக்கே நீ அவங்களுக்கு எல்லாம் தெரியாம திருட்டுத்தனமா தான் இங்க வந்துக்கிற. எப்ப வேணாலும் அவங்க உன்னை தேடி இங்க வந்துருவாங்க. அப்புறம் எப்படி சௌமியா? நீங்க தான் அண்ணி ஏதாச்சும் பண்ணணும் ப்ளீஸ். என்ன பண்ண சொல்ற? அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சரி சரி, நீ முதல்ல எந்திரி எந்திரி. என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஒண்ணு பண்ணலாம். என்ன ஐடியா கேட்டா சொன்ன, இப்போ மூஞ்சி இப்படி வச்சுன்னு இருக்கிறா? இல்ல அண்ணி, இது சரியா வருமா? இது ஏமாத்துற மாதிரி ஆயிடாது? இதுக்கே யோசிச்சனா இன்னும் நீ என்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் நீ யோசிக்காம செஞ்சாதான் கதிருக்கும் உனக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்கும். இல்லன்னா நீ அந்த பொறுக்கி தினேஷ் கூட தான் குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கும். என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? அப்ப நான் சொன்னது செய் போ. ம். சௌமியா, இப்படியே மூஞ்சி வச்சுன்னு போய் சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நல்லா சந்தோஷமா சிரிச்சுனே இருக்கணும், அப்பதான் டவுட் வராது. எங்க சிரி ம். சிரி சொன்ன. இல்ல அண்ணி, திடீர்னு நீங்க சிரிக்க சொன்னதும் வரமாட்டேங்குது.
நான் அவங்க கிட்ட போய் பேசும்போது சிரிச்சுக்கிறேன். அப்படின்னா ஓகே போ. ம். சொல்லுங்கக்கா. புரிதாடா? அக்கா இப்ப இந்த ரிஸ்க் தேவையாக்கா? உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, செஞ்சுதான் ஆகணும். டேய், யாருக்குமே தெரியாம நீங்க தாலியை கட்டிங்கன்னு என்னையாண்டா டார்ச்சர் பண்றீங்க? சாரிக்கா. உங்க சாரி எல்லாம் இப்ப வேணாம். நான் சொன்னதை மட்டும் சொதப்பாம செய், அது போதும். ம் சரிக்கா. ம். ஏய், இப்ப புடவை கட்டிட்டு எங்கடி கிளம்பிட்ட? வெளியே போறேன். வெளியே வா. எங்க போற? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சஸ்பென்ஸ். கொழுப்பு எடுத்து பேசிட்டு இருக்கியாடி? இது உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ம். உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாரு. ஏய், நான் இப்ப அவர் கண்ணு முன்னாடியே வெளியே போறேன். பாக்குறீங்களா? என்ன திமிராவே பேசிட்டு இருக்க? உன்ன இரு. சொல்லு. என்னங்க, சௌமியா சொல்ல சொல்ல கேட்காம வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க போறாளாம்? தெரியலங்க. கேட்டா ரொம்ப திமிரா பதில் சொல்றா. சரி, நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், உள்ள வரேன். ம் சரிங்க. உங்க அப்பா வராரா? ஓ, வரட்டும் வரட்டும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். சொல்லிட்டு போனோம்ல. ம். சௌமியா, அப்பா வந்துட்டாரு. நில்லு. எங்க போற? வெளியே போறேன். வெளியிலனா எங்க? அத அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. எவன்? என்ன கட்டிக்கு போறவரு. உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை வெளியில விட்டாதானே போவ? நீங்க என்ன விடாட்டினாலும் அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஏய், என்ன பார்த்த உடனே பயந்து நடுங்கிறவ பதிலுக்கு பதில் பேசுறியா? அந்த குப்பத்தக்காரி கொடுக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்க. ஐயா சின்ன மாமா, என்னதுக்கு இதுல வம்பு இழுத்து நிறுவீங்க? இப்படி எல்லாம் பேசுறாள் இவ கிடையாது. இப்படி பேசுறானா அது காரணமே நீயா தான் இருக்க முடியும். என்ன தம்பி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் சத்யா மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கீங்க. சௌமியா ஏதாவது பேசினா அவகிட்டயே என்ன ஏதுன்னு கேளுங்க. தேவையில்லாம இனிமே சத்யா பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஹை, என்ன கட்டிக்க போறவர் வந்துட்டாரு. இப்ப அவர் வந்து என்ன கூட்டிட்டு போக போறாரு. யாரெல்லாம் தடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹாய் அங்கிள். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. சௌமியா கால் பண்ணி கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. ஆ, என்கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆ.
உங்க பர்மிஷன் இருந்தா கூட்டிட்டு போறேன், இல்லனா வேண்டாம். என்ன மாப்ள, ஏன் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏய், எந்த காலத்துல இருக்க நீ? மாப்ள, நீங்க கூட்டிட்டு போங்க. இல்ல ஆன்ட்டி ஏதோ ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ கிடக்குறா மாப்ள, அவ அப்படிதான். நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போமா. சௌமியா போலாமா? ஆ போலாம். போயிட்டு வரேன் அங்கிள். ஓஎஸ். வரேங்க. சௌமியா ஆ போலாமா? போலாம். போமா. வாங்க. சித்தப்பா, என்ன இது? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. எப்படி சித்தப்பா இவ்ளோ சீக்கிரம் சௌமியா மனசு மாறினா? என்ன மீறி அவளால எது செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிருக்கும். அதான் மனசு மாறி இருப்பா. அவ என் பொண்ணு, எப்பவும் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பா. இனி நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த குப்பத்துக்காரி சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசி சௌமியா மனசை கலைக்க பாப்பா. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. 2 பேரும் பேசிக்கிட்டா தானே அது நடக்கும். நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. ம். கதிர்